கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை கொலோசியர் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் ஒரு பிரதானமான காரியத்தை தேவஜனங்களாகிய நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். அதுதான், நானும் நீங்களும் பூமியிலே வாழ்ந்தாலும் இந்த பூமியிலே என்னென்ன காரியங்கள் நமக்கு தேவையோ அதை தேடும்படியாகவோ நாடும்படியாகவோ தேவன் நம்மை சிருஷ்டிக்கவில்லை. என்னையும் உங்களையும் கர்த்தர் சிருஷ்டித்ததின் நோக்கமே நித்திய ஜீவனிலே கர்த்தரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழும்படியாக, நித்திய நித்தியமாய் கர்த்தரை நாம் துதித்து மகிழும்படியாக, கர்த்தரும் நமக்குள்ளே நம்முடைய துதிகளுக்குள்ளே அவர் மகிமைப்படும்படியாக கர்த்தர் நம்மை உருவாக்கினார். இதுவே நம்மை குறித்த தேவனுடைய திட்டம், அவருடைய விருப்பம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்று. இப்ப தேவஜனங்களாகிய நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம் நாம் தேவனோடு கூட நித்திய ஜீவனிலே பிரவேசிக்கவும் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழவும் வேண்டும் என்பதுதான். அதைத்தான் இந்த வசனத்துல அதற்கான வழியாக கர்த்தர் காண்பிக்கிறார். நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டுமானால் முதலாவது நீ நித்திய ஜீவனை நாட வேண்டும். அப்படி நித்திய ஜீவனை நாடுகிற ஒரு மனுஷனால் தான் மேலான காரியங்களை, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியான அனுபவங்களை, ஆசீர்வாதங்களை, அதற்குரிய சுபாவங்களை, நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டிய மேலான ஆவிக்குரிய கனிகளை, கர்த்தர் எதிர்பார்க்கிற நன்மையான கிரியைகளை அவனால் வாஞ்சிக்க முடியும். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், ஆண்டவரே, நான் அந்த பூமியில தானே வாழ்றேன். அப்படி இந்த பூமியில் வாழ்கிற என்னுடைய வாழ்க்கையில அநேக தேவைகள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை, அந்த நாளை நான் கடக்க எனக்கு அநேக தேவைகள் இருக்கு. உண்ண உணவு, உடுக்க உடை, இப்படி அநேக தேவைகள் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கு. இப்ப நான் இதெல்லாம் தேடி அதை நாடி என்னுடைய வாழ்க்கையில நான் பிரயாசப்படக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள நிச்சயமா வரும். அதற்கான பதில் தான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இன்னது தேவை என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். காட்டு புஷ்பத்தை உடுத்துவிக்கிறவர் நம்மை உடுத்துவியாமல் இருப்பாரோ? ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர் என்னையும் உங்களையும் போஷிக்காமல் இருப்பாரா? நிச்சயமாய் தேவஜனங்களாகிய நாம் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்களாய், அவருடைய சொந்த இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த பிள்ளைகளாய் அவருடைய பார்வையில் இருக்கிறோம். நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் நல்ல தகப்பன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தேவஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் இரக்கம் பாராட்டிதான் காலைதோறும் அவர் நம்மை கண்விழிக்க செய்கிறார். அந்த நாளிலே புதிய கிருபைகளை தந்து அந்த நாளை காணவும் அந்த நாளை கடக்கவும் வேண்டிய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், உன் தேவைகளை, உலகத்தில் நீ வாழ்கிற இந்த வாழ்க்கைக்குரிய சகல தேவைகளையும் நான் பார்த்து கொள்வேன். ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? அதை நாடக்கூடாது. நாடுறதுனா என்ன? நீ அதுக்காக ரொம்ப யோசிச்சு பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு அதையே சிந்திச்சு நீ என்ன பண்ணக்கூடாது? நான் உனக்கென நியமித்த ஓட்டத்தில் நீ முடங்கி போகக்கூடாது. தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்தவர்களாய், நம்முடைய தேவன் நமக்காக நம்மை மீட்கும்படியாய் தம்முடைய சொந்த குமாரனை தந்தவர். அவரை குறித்துதான் வேதம் சொல்லுகிறது, மற்ற எல்லாவற்றையும் அவர் அருளாதிருப்பது எப்படி? இப்ப நம்முடைய வாழ்க்கையில இம்மைக்குரிய தேவைகளை, இந்த உலகத்தில் உள்ளவைகளை நாம் நாடாமல் அதற்காக நாம் பிரயாசப்பட்டு சோர்ந்து போய் நமக்கே நியமிக்கப்பட்ட பாதையில் முடங்கி போகாமல், தேவன் நமக்கென நியமித்த இந்த பாதையிலே, நம்முடைய ஓட்டத்திலே நாம் தொடர்ந்து முன்னேறவும், நித்திய ஜீவனை இலக்காக கொண்டு அதிலே பிரவேசிக்கவும், தேவனோடு கூட நித்திய நித்தியமாய் வாழவும், மேலான கர்த்தருக்கு பிரியமான பரலோக ராஜ்யத்திற்குரிய சுபாவங்களையும் அனுபவங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய கனிகளையும் ஆவிக்குரிய வரங்களையும், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், இவை அனைத்தும் பரலோகத்தின் தேவனுடைய பரலோகத்தின் பொக்கிஷத்தினால் நிரப்பப்படும்படியாய் மேலானவைகளை இன்னும் அதிகமாய் வாஞ்சித்து நாடி தேடுகிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்போமே. ஆனால் தேவன் தாம் சொன்னபடியே இம்மையிலே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து மறுமையிலே நித்திய ஜீவனிலே அவர் நமக்கு வாக்கு பண்ணின நித்திய ஜீவனிலே
தேவஜனங்களாகி நம்மை கொண்டு போய் சேர்ப்பது அதிக நிச்சயம். அது மாத்திரமல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று சொன்ன நம்முடைய தேவன் மேலான அனுபவம் என்பது என்ன, மேலான ஆசீர்வாதம் என்பது என்ன, நாம் நாடி தேட வேண்டிய அந்த மேலான காரியங்கள் என்ன என்று வேதத்தில் ஆதியாம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தெளிவாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். தேவஜனங்களாகிய நாம் எந்த விதத்திலும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு வேதத்தை வாசித்து தியானித்து கர்த்தர் எதிர்பார்க்கிற மேலான காரியங்களை நாடவும், இம்மைக்குரிய உலகத்திற்குரிய பாவத்தையோ இல்ல நம்முடைய வாழ்க்கைக்கான தேவைகளையோ எந்த ஒரு காரியத்தையும் நாம் நாடி தேடி சோர்ந்து போகாமல் கர்த்தர் விரும்புகிற மேலான காரியங்களை, அனுபவங்களை, ஆசீர்வாதங்களை, கர்த்தர் பிரியப்படுகிற ஆவிக்குரிய கனிகளை தேவஜனங்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த மேலானவைகளை நாடுவோம். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நாம் இன்னும் நமக்கென நியமிக்கப்பட்ட பாதையிலே தொடர்ந்து முன்னேறுவோம். கர்த்தர் தாம் சொன்னபடியே இம்மையிலும் மறுமையிலும் தேவஜனங்களாகி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி நம்மிலே சர்வ வல்லமுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க செய்வதும் அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.